நின்னை நினையாத நாளே இல்லை, நின் புகழை சொல்லாத நாளே இல்லை என்று ஆட்கொள்ள வேண்டும் பெருமுருளே. தேவனுக்கும் தலைவனாக தேவ இந்திரனாக இந்த புன்னலகத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். நலமோடு
வாழ்க வாழ்க வாழ்க. மாதுளி ஐயா அழைத்தவுடன் வர வேண்டியவன். ஆமாங்க. ஏன் காலதாமதம்? ரொம்ப நேரமாயி போச்சுங்க. உங்களை பார்க்க தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். வரும்போது எனக்கு பசி அதிகமாயி போச்சு. பிறகு வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சாரம் சாணி போட்டுட்டு சாணி வார போட்டான். சாணி போட்டுட்டு சாணி வர போட்டாங்க. வாசலுக்கு சாணி தெளிச்சுட்டு கொட்டா சாணி வார போயிட்டான். சரி அவதான் இல்லையே, எங்க அம்மாவை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லான்னு பார்த்தா அந்த கண்ணு தெரிஞ்ச நொல்ல கண்ணி பக்கத்தோடு வெத்தலை பாக்க வாங்க போட்டான். போயிட்டாங்க. 2 பேருமே இல்ல. மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. 8 மணி வரையிலும் 2 பேர் வரவே இல்லைங்க. அந்த நேரம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஏகாலி வீடு. அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே கொட்டாசாணி வரும் என் சம்சார வீட்டுக்கு வந்து வீட்டோட நுழைக்கு கூழ் பானையில கையை விட்டு கொஞ்சம் கூழல் ஏகாலி வீட்டுக்கு போட்டுட்டு ஓடி கொட்டாசாணி வரை கிளம்பிட்டான். போயிட்டாங்க. அந்த நேரம் என் பொண்ணு என்ன பண்ணுச்சு, அம்மாமா எனக்கு ஆய் வருதுமா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன குழந்தைங்க என்ன சரியா உடனே அடி பாவி இது மாதிரி இந்த பண்ற நீ பா அப்படி வாசலுக்கு உட்காரு கொட்டாசாணி வாரிட்டு வந்து வாரி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சம்சாரம் போயிட்டாங்க. என் சம்சாரம் போடனே ஏகாலி வந்து கூழ் கேட்டாங்க பாரு. அந்த நேரம் என் சம்சாரம் வந்தான். வந்து என்ன பண்ணா, சரி வாசலையா குனிஞ்சு பார்த்தா அப்படியே குத்து குத்தா வச்சுக்கிட்டு என்னது அதான் தெரியல, எங்க அம்மாவுக்கு தெரியல. உடனே பார்த்தா என்னடா இது மாதிரி குத்தா வச்சுக்குது, காலம் போற போக்கு, கேழ்வரகுல விற்கிற விலை என்ன விலை விற்குது, இவன் வாசல் வேலை ஏகாலி கூழ் போட்டா வாசல் சித்தி கிடையாது சொல்லிட்டு இந்த வயசு கூப்பான்ல போட்டாங்க. போட்டாங்க. அந்த நேரம் என்ன பாக்குறதுக்கு எங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அந்த மாப்பிள நடந்து வந்த களைப்பு அதிகமா போச்சு, எனக்கு பசி தாங்கல, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு, அப்புறம் வந்த கதையை சொல்லி எங்க மாமனார் சொன்னாரு. அம்மா கூட்ட ஏமா கிராமத்துல காலையில கூழ் தான் இருக்கும், இருக்கிற கூழ் கொஞ்சம் கரைச்சு கூடு, அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லி எங்க அம்மாக்களை சொன்னேன். நீங்க சொல்லிட்ட. எங்க அம்மா நேரம் உள்ள போனாங்க, கூழ் பானையில கையை விட்டாங்க, கொஞ்சம் கூழ் அள்ளி போட்டு கரைச்சாங்க, ஒரு சோம்பி எங்க மாமனார் கொடுத்தாங்க. சாப்பிட்டது எங்க மாமனாருக்கு ரொம்ப தெம்பா போச்சு. எதுக்கு என்னடா இது சின்ன வயசு கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன், இப்பேற்பட்ட கூழ் சாப்பிட்டதே இல்ல, கம்பங்களோட கம்மன்னு வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள இன்னொரு சொம்பு கரைச்சா சொல்லு. இன்னொரு சொம்பு ரெண்டாவது கட்டாரு, ரெண்டாவது கரைச்சி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு களைப்புல ஒட்டி தேனு மேல உக்காந்தாரு. இந்த நேரம் கொட்டை சேனை வரப்ப சம்சார வீட்டுக்கு வந்து வாசல குழந்தை வெளிக்கிறது இருக்குது, இதை வாரி கொட்டலான்னு சொல்லி வாசல குடிஞ்சு பார்த்தா சுத்தமா நாய் நக்கிற மாதிரி வயசுக்குது. இது அவளுக்கு தெரியாது. எங்க அம்மா பார்த்து இங்க குழந்தை வெளிக்கிறதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டான். அப்பதான் தெரியுங்க அம்மாவுக்கு, அடி பாவிய உன் பொண்ணு அங்க வெளிக்கிறது ஏகாலோடு வந்தாங்களே, அண்ணன் கூழ் போட்டு போனியே, கூழ் பாலிஞ்ச வாசல் வேலை சிந்தி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வயசு கூப்பானியில போட்டேன். அந்த நேரம் உன்னை பார்க்கறதுக்கு அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு, பசி தாங்களும் சொன்னாரு, ஒரு சொம்புக்கு கரைச்சி கொடுத்தேன். இது மாதிரி கூட சாப்பிட்டதே இல்லை, கம்பங்களோட கமகமனு வசனம் இருக்குது, இன்னும் குடிச்சு கேட்டார். ரெண்டாவது கரைச்சி கொடுத்தேன், அதையும் சாப்பிட்டு களைப்புல ஒட்டு மேல உட்கார்ந்து இருக்காரு பாரு அப்படி திருப்பி காமிச்சா இதை கேட்க எங்க மாமனாருக்கு பின்னாடி தாரியா போகுது. பார்த்தேன் அப்படியே விட்டா போட்டு சொல்லிட்டு நேரம் மருத்துவர் ஆஸ்பத்திரி காமிச்சிட்டு அங்க எண்டத்தூர் பஸ் ஏறி நேரம் வையாவூர் இறங்கி உங்களை பார்க்கறதுக்கு. என்னடா இவ்வளவு காரணம் என்று கேட்டால் விடுகதைகளை உரைக்கிறாய் முட்டாள். தேவலோகத்தில் மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவனோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் முறைப்படி எக்காடும் யாராலும் வெல்லப்படாத வீரமும் தக்காடும் ஆனாலும் முயன்றப்பட்ட தன்வளையும் தக்காரும் தாழ்வில்லா சேர்ந்து நிறைந்த தேவலோகம் என்று யாரும் இந்த தேவலோகத்திலே காண முடியாது. தெரியுமா? குறைய காண முடியாது. இந்த தேவலோகத்தில் எப்படி அரசாட்சி செய்வீங்க தெரியுமா? சங்கநிதி, பதுமநிதி, ஐராவதம், மன்மத யானை, காமதேனு, கற்பக விருட்சம் இப்படி அஷ்டாதசம் வைத்துக்கொண்டு சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அது மட்டுமல்லையடா, இவருடைய கையில வஜ்ராயுத கணை, அந்த வஜ்ராயுத கணை எப்படி விட்ட தெரியுமா? தசேசிய முனிவருடைய முதுகெலும்பாலானவை. தசேசிய முனிவரின் முதுகெலும்பு. ஆமா. அது மட்டுமல்ல, 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திராணியை மணந்து இந்திராணிய சமேதனாக வந்து கொண்டு வருகிறேன். ஆமா. அப்படி இருந்தாலும் இவனுடைய மனதிலே ஒரு பெருத்தவன குறையடா. ஆமா, சொன்னாதானே தெரியும். ஒரு நேரத்திலே பூமாதேவியன் ஓடி வந்து, சுவாமி பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த பூமி வரத்தை தீர்த்து வைங்கள் என்று முறையிட்டார். நான் அப்பொழுது
அவளுக்கு தீர்த்து வைக்கிறேன் என்று சத்தியத்தை செய்து வாக்கு கொடுத்து கொடுத்தீங்க. அந்த சத்தியம் செய்து கொடுத்தேனே தவிர அன்று முதல் இன்று வரை அது நிவர்த்தி செய்ய முடியவில்லை. இதுதான் பெருத்தமர குறை. சாராயம் இப்ப கிடையாது, நல்ல பாட்டுதான். பார்த்தாயா, நாராயண நாராயணன் என்று நாராயணன். குறிப்பிட்டார்கள். யார் என்று தெரியவில்லை. நல்லவரகத்தை வழிபடு, தேவன் அடித்து பிரம்மனுக்கும் சரஸ்வதி அம்மக்கு மகனாக பிறந்தி நான் பேரோடு ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்து வருகிறேன்.